சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். பூஜை அறையில் சில்லறை காசு மற்றும் கோமதி சக்கரம், காமாட்சி விளக்கு பயன்படுத்துவர்கள் மறந்தும் இந்த 3 தவறை செய்யாதீர்கள். அது என்ன தவறு, ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து தெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பூஜை அறையில பலருமே நாணயங்கள் பயன்படுத்துவாங்க. அது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு லக்ஷ்மி, குபேர யோகத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த நாணயங்கள். நாணயத்தை வைத்து வழிபாடு செய்வதனால் நம்ம வீட்ல காசுக்கு ஒருபோதும் பஞ்சம் அப்படிங்கிறது வரவே வராது. அதனால தான் நம்ம பூஜை அறையில நாணயங்களை பூஜை படங்களுக்கு நிகராக அதற்கும் நம்ம பூ வச்சு தீப தூப ஆராதனை காட்டுவோம். இவ்வாறு காட்டுவதினால் கண்டிப்பா உங்க வீட்ல செல்வ நிலை அப்படிங்கிறது உயரும். ஆனா இந்த ஒரு தவற மட்டும் நம்ம செய்யவே கூடாது. அது என்ன தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாணயங்களின் மீது காய்ந்த பூக்களோ அல்லது தூசிகளோ ஒருபோதும் இருக்கக்கூடாது. இது போல நம்ம நாணயத்தின் மேல தூசி, காய்ந்த பூக்கள்லாம் அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா லக்ஷ்மி தாயார் நம்ம மேல கோபம் கொள்வாங்க. நம்ம வீட்டுக்கு நாமளே வறுமையை ஏற்படுத்திக்கிடுவோம். அதனால நாணயங்கள் பயன்படுத்தும்போது குறைந்தது மாதத்துல 2 முறையாவது பன்னீர், பால் கொண்டு அந்த நாணயங்களை சுத்தப்படுத்தி மீண்டும் உங்கள் பூஜை அறையில வைத்து நீங்க வழிபாடு செய்யலாம். 2வது, பலருமே கோமதி சக்கரத்த பூஜை அறையில பயன்படுத்துவாங்க. கோமதி சக்கரத்தை பற்றின தெளிவான விளக்கம் வேண்டும். எப்படி பயன்படுத்தணும் அப்படிலாம் உங்களுக்கு ஏதேனும் தேவைப்பட்டது அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அதற்கான தனி ஒரு வீடியோவாவே நம்ம சேனல்ல போடுறோம். கோமதி சக்கரம் பூஜை அறையில பயன்படுத்துறதுனால வீட்ல பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாவே இருக்கும். ஆனா இந்த கோமதி சக்கரத்தை பயன்படுத்தும் போதும் நம்ம இந்த ஒரு தவற செய்யக்கூடாது. கோமதி சக்கரத்த அப்படியே கீழ வைக்கிறதா இருக்கட்டும், சில்லறை காசுகள் போல அப்படியே குவியலாவும் வைக்கக்கூடாது. ஒரு தட்டு வைத்து அதன் மேல ஒரு துணி வைத்து அதற்கு மஞ்சள், குங்குமம் வைத்து அந்த துணியின் மேல லைட்டா பன்னீர் தெளித்து அதன் மேல தான் கோமதி சக்கரங்களை வைக்க வேண்டும். கோமதி சக்கரம் பூஜை அறையில வைக்கும்போது ஒற்றைப்படை எண்ணிக்கையில் தான் வைக்கணும். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு கோமதி சக்கரத்திற்கும் மஞ்சள், குங்குமம் பொட்டு வைத்து, அதற்கு பூக்கள் வைத்து எப்போதும் எப்படி நம்ம மத்த சாமி படங்களுக்கெல்லாம் தீப, தூப ஆராதனை காட்டுறோமோ, அதே போல கோமதி சக்கரத்திற்கும் காமிக்க வேண்டும். உங்க மணி பிரஸ்ல நீங்க பணம் வைக்கிற இடத்துலயும் தாராளமாக 2, 2 கோமதி சக்கரம் போட்டு வைக்கலாம். இதற்காக தனியா தட்டு வைக்கணுமா, இல்ல துணியில தான் வைக்கணுமாங்கிறது கிடையாது. ஆனா பூஜை அறையில வழிபாடு செய்யும்போது இந்த முறையில தான் நீங்க வழிபாடு செய்யணும். அந்த துணி எப்போதுமே சுத்தமாக இருக்க வேண்டும். 3வதாக, காமாட்சி விளக்கு பயன்படுத்துபவர்கள். காமாட்சி விளக்கு எல்லார் வீட்லயும் கட்டாயம் ஏத்துவோம். ஒரு சிலருக்கு ஒரு பெரிய சந்தேகமே இருக்கும். வீட்ல எத்தன விளக்கு ஏத்துறது? பூஜை அறையில எத்தன விளக்கு ஏத்துனா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு. பூஜை அறையில கண்டிப்பா ஒரு விளக்கு அப்படிங்கிறது ஏத்தவே கூடாது. துணை விளக்கு ஏற்றணும், குலதெய்வ விளக்கு ஏற்றணும். நீங்க எத்தன விளக்கு ஏற்றினாலும் கண்டிப்பாக குலதெய்வத்திற்காக ஒரு மண் அகல் தீபம் தனியாக ஏற்ற வேண்டும். அதற்கு மட்டும் தான் இலுப்பை எண்ணெய் ஊற்றி ஏற்ற வேண்டும். காமாட்சி விளக்குக்கு ஒருபோதும் இலுப்பை எண்ணெய் ஊற்றி ஏற்றக்கூடாது. அதே போல ஒரு சிலர் பூஜை அறையில அலங்கார விளக்குகள் கொண்டு, அதாவது சின்ன சின்ன லைட் வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க. லைட்ல குலதெய்வ படங்களா இருக்கட்டும், உங்க பூஜை அறை மின்னுவதை விட, நீங்க தீபத்தினால் உங்க பூஜை அறை வெளிச்சமாக இருப்பது இன்னுமே சிறப்பு. உங்க பூஜை அறையில எத்தன விளக்கு ஏற்றினா உங்க பூஜை அறையே பிரகாசமா இருக்குமோ, அத்தன விளக்கு நீங்க தாராளமா ஏற்றலாம். கூடுதலாக நிலைவாசலில் 2 விளக்கு ஏற்றுவது எப்போதும் உங்களுக்கு குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். இப்ப காமாட்சி விளக்கு ஏற்றும்போது, கண்டிப்பாக அந்த காமாட்சி விளக்குக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு சில விளக்குகள்ல கலசம் இருக்கும். ஒரு சில விளக்குகள்ல சாமியோட படமே பொறிக்கப்பட்டிருக்கும். அந்த சுவாமிக்கும் நீங்க மஞ்சள், குங்குமம் பொட்டு கட்டாயம் வைக்கணும். காமாட்சி விளக்குக்கு பொட்டு வைக்கும்போது, உங்க குலதெய்வ கோவில்லேருந்து எடுத்துட்டு வந்த சந்தனம் ஏதாவது உங்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக அதனையும் சேர்த்து நீங்க காமாட்சி விளக்குக்கு பொட்டு வைக்கும்போது, அனைத்து தெய்வங்களின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, அந்த காமாட்சி விளக்கு நுனியில நம்ம தீபம் ஏற்றிய இடத்துல ஒருபோதும் சந்தன, குங்குமம் வைக்கக்கூடாது. சந்தன, குங்குமம் வீட்டில் கருகக்கூடாது. நீங்க எந்த விளக்கு ஏற்றினாலும் திரி கண்டிப்பா இரட்டை திரி போடுங்க. அது உங்கள் குடும்பத்திற்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பா இந்த வீடியோல உள்ள இந்த ஆன்மீக குறிப்புகள் உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்கள், குலதெய்வத்தை பற்றின தகவல்களுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.